நீங்க நிதிஷ்குமாரே நான் அதுல சேர்ப்பேன். ஏன்னா பெருசா ஒரு அந்த டெஸ்ட் டோர்னமெண்ட் தவிர அதுக்கப்புறம் ஒரு 2 T20 தவிர பெருசா அடிக்கல. ம். நீங்க போன வருஷம் ஐபிஎல்லையுமே பெருசா அடிக்கல. சரி. இப்ப இதுலயும் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதனால அதே சொல்றேன் நான். மாதிரி இல்ல நான் நானும் நிதிஷ்குமார் ரெட்டி பினிஷரே வைக்கல, மிடில் ஆர்டர்ல வச்சிருக்கேன், 4வது இடத்துல வச்சிருக்கேன். இல்ல ஏன் Fifth place மிடில் வந்து ஆர்டர்ல அவர் ஆடணும்ன்றாங்க. அவனுக்கு பிடிச்ச டீம் Fifth ல எங்கடா வந்து போறான்னு. அப்படிலாம் இல்ல ப்ரோ. யார் ப்ரோ? நான் எனக்கு பிடிச்ச டீம் நான் வந்து தேர்ட் பிளேஸ்ல வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. கமெண்ட்ல வந்து நம்ம ஆடியன்ஸ் என்ன, நம்ம ஃபேன்ஸ், அதாவது நம்ம வியூவர்ஸ் என்ன சொல்றாங்க அதை பார்த்து பாட்டுலாம். சரி ஓகே நீ இல்ல இன்னைக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கீழே கூட பாருங்க எஸ்ஆர்ஹெச் எத்தனை கமெண்ட் வந்திருக்குன்னு. சரி ஒரு நிமிஷம் இரு. நான் என்ன கேட்குறேன், நீ வந்துட்டு மில்லரை நம்ப மாட்டேன்ன கரண்ட் ஃபார்ம். லிவிங்ஸ்டன் எப்படி நீ நம்புற? ஐபிஎல் சக்சஸ் கிடையாது, போன வருஷம் ஆடவே இல்லை. கிளாசனுங்கிற ஒரு பேர் பேசுறமே ஒரு ஸ்டெப் மேல கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். கிளாசன் போன வருஷம் என்ன அடி அடிச்சாரு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு இல்ல, போன வருஷம் அடிச்சாரு. அடிக்கல, போன ஒரு வருஷம் மேட்ச் கூட அடிச்சாரு. இப்ப